Hi friends, welcome to our channel. This is my first video. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பருப்பு சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம், தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பில், வரமிளகா, சின்ன வெங்காயம், பூண்டு, பெரிய வெங்காயம். நான் வந்து சின்ன வெங்காயம் அப்படியே முழுசாக போட்டிருக்கேன். ஒருத்தவங்களுக்கு அந்த டேஸ்ட்டெல்லாம் பிடிக்கும், அதனால் அதை அப்படியே போட்டிருக்கேன். பூண்டு வந்து முழுசாக சேர்த்தோம்னா நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணும்போது அந்த ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும், அப்படி கட்டி கட்டியாக நல்லாயிருக்கும். அதனால தான் கொஞ்சம் நல்லா தாளித்து விட்டுக்கலாம். இப்போது குக் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஓகே தென் இந்த அளவு வெந்தால் போதும். நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். நான் வந்து 2 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். நான் எங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி 2 டம்ளர் அரிசிக்கு 2 தக்காளி எடுத்திருக்கேன். 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம், 3 வரமிளகாய், இந்த ரேஷியோவில் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கலக்கி விட்டுட்டு திரும்பவும் இந்த தக்காளி வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். குக்கர் மூடியை திருப்பி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் தக்காளி வந்து நல்லா குக் ஆகி வரும். குக் ஆகிட்டு திரும்பவும் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்லா வெந்துருச்சா என்னென்னு. கரண்டியை திருப்பி வச்சு நல்லா தக்காளி மேஷ் பண்ணி விடுங்க. இன்னும் கொஞ்சம் வேகலை, நான் அதனால் திரும்பவும் மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போது நம்ம கொஞ்சம் சீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் சும்மா போட்டிங்கன்னா ஃப்ளேவர் வந்து கிடைக்காது. அதனால் கையில் வச்சு நல்லா இப்படி மசிச்சு போட்டிங்கன்னா அந்த ஃப்ளேவர் வந்து நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். மிளகு வந்து சும்மா அப்படியே போட்டுக்கலாம். நான் அளவாக ஒரு 4-5 மிளகு தான் போட்டிருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் யாருக்கும் மிளகு பிடிக்காது. அதனால் நான் சும்மா ஒரு சின்ன ஃப்ளேவருக்காக தான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சாம்பார் தூள் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்போ தான் வந்து பருப்பு சாப்பாடு நல்லா மஞ்சள் கலராக வரும். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூள் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பவுடரோட ராஸ்மெல்லாம் போகணும். போகிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக தண்ணி ஊற்றிட வேண்டாம். ஸ்ட்ரைட்டாக தண்ணி ஊற்றினீங்கன்னா அந்த அரிசி, அந்த தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா கோட் ஆகாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த ஸ்பைசஸ் கூட அரிசியை போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரிசிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றணும். நான் அப்படி தான் ஆட் பண்ணுவேன், எப்போவுமே அப்படி தான் ஆட் பண்ணுவேன். இந்த வீடியோலையுமே அப்படி தான் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. தேவையான அளவு அரிசியெல்லாம் போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணணும். கீழேருந்து அடிப்பிடிக்காத அளவுக்கு கீழேருந்து நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நான் வந்து ஃபோன் கையில் தான் வச்சு வீடியோ எடுக்கிறேன், அதனால் கொஞ்சம் ஷேக் ஆகுது. திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு வீடியோ. எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போடணும், யூடியூப்பில் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு.
நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். நான் வந்து 2 டம்ளர் அரிசிக்கு 4 டம்ளர், அதுபோக என்னோடய அரிசி பழைய அரிசி, அதனால் இன்னும் 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவாக 5 டம்ளர் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே இந்த மாதிரி தண்ணி ஊற்றிட்டு தண்ணி ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் மூடி போட்டு விசில் விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அதே சேம் டைம் உள்ளுக்குள்ளே எல்லா பக்கமும் அந்த ஸ்பைசஸ் எல்லாம் கலந்து நல்ல டேஸ்ட் வந்து ஒரே மாதிரி இருக்கும். கீழெல்லாம் கலர்ஸ் எல்லாம் அப்படியே நமக்கு அதே மாதிரி என்ன கலர் வேணுமோ அதே மாதிரி கலர் கிடைக்கும். அப்படி இல்லைன்னா மேலே டார்க்காக கீழே லைட்டாக அந்த மாதிரி கலர்ஸ் எல்லாம் கிடைக்குங்க. அவ்வளோதான், நம்ம பருப்பு சாப்பாடு எல்லாம் கலந்து வச்சிட்டோம். நான் எப்போவுமே இப்படி தாங்க பருப்பு சாப்பாடு செய்வேன். இது வந்து எங்கள் மம்மியோட ஸ்டைல். எங்கள் மம்மி இப்படி தான் செய்வாங்க. தேவையான அளவு லாஸ்ட்டாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. உப்பு வந்து எப்போவுமே நம்ம டேஸ்ட் பண்ணுறத விட ஒரு துளி, ஒரு பிஞ்ச் எக்ஸ்ட்ரா இருந்தால் போதும். ரொம்ப வெள்ளம் வேண்டாம், ஒரு பிஞ்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நம்மளோட பருப்பு சாதம் ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய், தேங்க்யூ.